கிரீன் கிராம் பச்சை பயிரை நம்ம எவ்வளோ நேரம் ஊற வச்சு முளைக்கட்டி இந்த மாதிரி சூப்பராக கொண்டு வரலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு நான் துபாயில் வாங்கலை. இந்தியாவில் என்னோட ரிலேட்டிவ் அவங்க வயலில் அறுவடை பண்ண பச்சை பயிரை எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பச்சை பயிரை தான் நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். 2 கிளாஸ் பச்சை பயிரை எடுத்திருக்கேன். 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 24 hours வந்து நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டு சோக் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நைட்டு வரையும் ஊறணும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிரெலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அகெயின் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 வெசல் ஸ்டெய்னரில் நான் வந்து தனித்தனியாக வந்து பச்சை பயிரை எடுத்து வச்சுக்கிறேன். வாட்டர் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் 8 hours எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து முளை கட்டி வந்திருக்கும். இது வந்து டே 1. டே 1ல இந்த மாதிரி தான் லைட்டாக முளை கட்டி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டே 2 ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்திருக்கும். ஒரு சில பச்சை பயிரில் வந்து ஸ்ப்ரவுட் வர்றதுக்கு 3 days கூட எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து நம்ம முளைக்கட்டி எடுத்துக்கும் போது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும்னு இல்லை, நம்ம ராவாகவே எடுத்து சாப்பிடலாம். டெய்லி ஒரு பவுல் வந்து நம்ம சாலட் எடுத்துக்கலாம். தோசை மாவு அரைக்கலாம் இந்த பச்சை பயிரை வச்சு. 15 to 20 days வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கிரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணுறன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.